ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோயா ஃப்ரை பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு சோயாவை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். இது இப்போ எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ண மாதிரி கூட ஒருக்கா சோயாவை வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோந்தாங்க, பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் சோயாவை ஊற்றி மாற்றிடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள ஜூஸை இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் எல்லா சோயாவையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் நிறைய சோயா எடுத்துருந்தீங்கன்னா 2 தடவை இல்லை 3 தடவை கூட நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோத்தையும் ஒரே தடவையாக போட்டு ஃப்ரை பண்ணணுன்னு இல்லை. இந்த மாதிரி கலரில் வந்தோடனே எடுத்துருங்க. அவ்வளோந்தாங்க, நம்ம சோயா ஃப்ரை ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.